கோகுல்ராஜ் சேலம் மருத்துவக் கல்லூரி மற்றும் அமன்குமார் திருச்சி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மாணவர் நிர்வாகிகளும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிக முக்கியமான போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அது குறித்து எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காகவும் அடுத்த கட்டமாக மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய போராட்ட அறிவிப்பு குறித்தும் இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒன்றிய பாஜக அரசின் ஆட்சியில் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எந்த நுழைவுத் தேர்வும் நேர்மையாக நடத்தப்படவில்லை, வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படவில்லை. ஏராளமான போட்டித் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. இதை கண்டித்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா கட்சியும் இளைஞர்கள் மாணவர்களும் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் திரண்டு கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்தக்கூடிய போராளிகள் மீது, மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மீது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாணவருடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்காமல் கடுமையான அடக்குமுறை ஏவியிருக்கும் ஒன்றிய அரசை தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கமும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கமும் வன்மையாக கண்டிக்கின்றது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது நியாயமான கோரிக்கைகளாகும். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். அதேபோல் நீட் நுழைவுத் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஜந்தர் மந்தரில் நடத்தி வருகிறார்கள். அந்த மாணவர்களை அழைத்து பேசி, அதேபோல காக்ரோச் ஜனதா கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு அடக்குமுறை ஏவியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஏற்படுவதல்ல, ஜனநாயக விரோத போக்காகும். எனவே ஒன்றிய அரசாங்கம் போராடுகின்ற போராளிகளை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து தர்மேந்திர பிரதான் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பலரும் கேட்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு காரணமே தர்மேந்திர பிரதான் தான். 2024க்கு முன்பாகவும் நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகள் நடந்தது. வினாத்தாள்கள் பல்வேறு இடங்களில் லீக் ஆச்சு, கசிவெல்லாம் ஏற்பட்டது. 2024 பெரிய அளவுக்கு அந்த வினாத்தாள் லீக் கசிவு என்பது ஏற்பட்டது. அதை உச்சநீதிமன்றமே கண்டித்தது. ஒன்றிய அரசால் ஒரு நுழைவுத் தேர்வை கூட நேர்மையாக நடத்த முடியாதா என்ற அளவிற்கு உச்சநீதிமன்றமே கடுமையான கண்டனங்களையும் ஒன்றிய அரசுக்கு தெரிவித்தது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் உச்சநீதிமன்றமே தலையிட்டதன் காரணமாகத்தான் ஒன்றிய அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேர்வுகளை வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் நடத்துவதற்காக ஒரு கமிட்டி அமைத்தது. அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி நுழைவுத் தேர்வுகளை, போட்டித் தேர்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும், முறைகேடுகளை எவ்வாறு தடுப்பது, குறிப்பாக நீட் நுழைவுத் தேர்வில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை எவ்வாறு தடுப்பது என்பதற்காக ஏராளமான பரிந்துரைகளை தேசிய தேர்வு முகமைக்கு NTA அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி வழங்கியது. ஆனால் தர்மேந்திர பிரதான் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு பரிந்துரையை கூட அவர் நிறைவேற்றவில்லை. இந்த பரிந்துரையை நிறைவேற்றியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2026 ஏற்பட்டிருக்காது. 22 லட்சம் மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்காது. எனவே தர்மேந்திர பிரதானுடைய தவறின் காரணமாகத்தான் 22 லட்சம் மாணவர்கள் இந்த வினாத்தாள் கசிவின் காரணமாக மீண்டும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதில் பல பேர் தேர்வுகளை மீண்டும் நடத்தியதன் காரணமாக, தேர்வு ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே தர்மேந்திர பிரதானை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதே போலவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளை செய்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பேப்பர் பேனாவில் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக ஆன்லைன் மூலமாக தேர்வுகள் நடத்த வேண்டும். மத்திய அரசே சொந்தமாக 1000 தேர்வு மையங்களை இந்தியா முழுவதும் உருவாக்க வேண்டும். நீட் நுழைவுத் தேர்வு JEE போல் வருடத்திற்கு 2 முறை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது. அதுவே தேர்வு மையங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு, அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி NTA வழங்கியது. ஆனால் NTA அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அதுக்கடுத்து NTA கட்டமைப்பிலே மிகப்பெரிய குறைபாடு இருப்பதையும்
அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி சுட்டி காட்டியது. அதையும் அவர் சரி செய்யவில்லை. என்டிஏல கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் பல்வேறு தேர்வுகளில் என்டிஏ மூலமாக எழுதுகிறாங்க. என்டிஏ அந்த தேர்வுகளை நடத்துகிறது. இந்த ஆண்டு மட்டுமே 12 தேர்வுகளுக்கு 65 லட்சம் பேர் இதுவரை விண்ணப்பித்திருக்கிறார்கள். 12 தேர்வுகளுக்கு 65 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஏறத்தாழ 65 லட்சம் பேருக்கு தேர்வை நடத்தக்கூடிய ஒரு என்டிஏல நிரந்தரமான ஊழியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 39 பணியிடங்கள் தான். அந்த 39 பணியிடங்கள்லையும் 24 பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்க ஒழிய மீதி பணியிடங்கள் அனைத்தும் காலியாக உள்ளது. எனவே நாங்கள் கேட்பதெல்லாம் 65 லட்சம் பேருக்கு தேர்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வெறும் 39 பேர் நிரந்தர பணியாளர் வைத்துக்கொண்டு எவ்வாறு தேர்வு நடத்த முடியும்? அப்போ இவர்கள் ஏராளமான கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்கள் நியமிக்கிறாங்க. குறிப்பாக அந்த எண்ணிக்கை கூட போதாது. ஒரு 67 பேர் பார்த்தீங்கன்னாக்க ஒப்பந்த முறையிலையும் ஒரு 124 பேர் அவுட் சோர்சிங் முறையிலையும் இங்கே பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. எனவே இந்த அவுட் சோர்சிங் ஒப்பந்த அடிப்பில் நியமிக்கின்ற பொழுது அவ்வப்பொழுது நியமிப்பாங்க, அப்புறம் அவங்க போயிடுவாங்க, வேற ஒருத்தர் நியமிப்பாங்க. அப்போ எப்படி ரிலையபிலிட்டி இருக்கும்? அவருடைய நேர்மையை எவ்வாறு நம்ம பரிசோதனை செய்வது? அவருடைய நடத்தையில எவ்வாறு கண்காணிப்பது? இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நிரந்தர பணியாளர்னா அவருக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது. அதே போல் அவருடைய பொறுப்பை நம்ம கண்காணிக்க முடியும், தவறு செய்தால் தட்டி கேட்க முடியும். ஆனால் தற்காலிக ஊழியர் இன்றைக்கி வருவார், டக்குன்னு அவங்க நின்றுடுவாங்க, தற்காலிக ஊழியர் பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. அவுட் சோர்சிங் மூலமாக பணியாளர் நியமித்தால் அவர் அவுட் சோர்சிங் மூலமாக எந்த நிறுவனம் பணி நியமனம் செய்ததோ அவங்களுக்கு தான் அவங்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே இது மிகப்பெரிய மோசடிகளுக்கு வழிவகுக்கிறது. எனவே ஒன்றிய அரசின் இந்த மிகப்பெரிய குறைபாடு தான் மிக முக்கியமான காரணம் இந்த நுழைவுத் தேர்வில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு. அதே போலவே இந்த தேசிய தேர்வு முகமை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி அருண்ஜேட்லி 2015ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்தார். அவ்வாறு அறிவிக்கின்ற பொழுது இந்த தேசிய தேர்வு முகமை உருவாக்குவதற்காக அவர் ஒதுக்கிய தொகை என்பது வெறும் 25 கோடி தான். 65 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினால் எப்போ அந்த அமைப்பு எவ்வாறு செயல்பட முடியும்? ஆனால் மீண்டும் மீண்டும் மாணவர்கள் தேர்வுக்கான பணத்தை கட்டணத்தை வாங்கி இன்றைக்கு அந்த தேசிய தேர்வு முகமை ஏறத்தாழ 1200 கோடி ரூபா சொத்து இருக்குது. இப்போ இந்த 1200 ரூபா சொத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் பல்வேறு மையங்களை உருவாக்கவில்லை? பல்வேறு டேர்ன் ஓவர் 1200 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவரை காணக்கூடிய அந்த அமைப்பு ஏன் அடிப்படையான கட்டமைப்புகளை ஏற்படுத்தவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அதே போலவே இந்த ஒன்றிய பாஜக அரசு தேர்வுகளை இன்றைக்கு மையப்படுத்தி விட்டது, தேர்வுகளை வணிகமயமாக்குகிறது. இந்த தேர்வுகளை நடத்துகின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்டில் செய்கிறாங்க. பல்வேறு அமைப்புகள்கிட்ட நிறுவனங்கள்ட்ட அவங்க விட்டு விடுகிறார்கள். அவ்வாறு தனியார் அமைப்புகள்கிட்ட தேர்வுகளை நடத்த விடுவதன் காரணமாக அந்த தனியார் அமைப்புகளும் முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கின்றன. அந்த தனியார் அமைப்புகளில் செயல்படக்கூடிய ஊழியர்களும் அந்த முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கின்றன. எனவே இந்த என்டிஏல பல்வேறு திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த என்டிஏயே இன்றைக்கி ஸ்கிராப் பண்ணிவிட்டு அந்த என்டிஏயை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக யூபிஎஸ்சி அமைப்பை போல ஒரு அமைப்பை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் நடத்த வேண்டும் என சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு யூபிஎஸ்சிக்கு நிரந்தரமான ஊழியர் இருக்காங்க, ஆனால் என்டிஏல இல்லை. இதெல்லாம் இது சொசைட்டி ஆக்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் யூபிஎஸ்சி அரசுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டது. ஆனால் என்டிஏ அவ்வாறு கடமைப்பட்ட அமைப்பு அல்ல. அது ஒரு சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் அமைப்பு போல் செயல்படுகிறது. எனவே தேர்வுகள் நடத்துகின்ற அமைப்பையே தனியார் அமைப்பு போல ஒன்றிய அரசு மாற்றிவிட்டது. அப்போ இதுக்கு நோக்கம் என்ன? இந்தியாவில் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையுமே வணிகமயமாக்குவது, எக்ஸாம்ஸை ப்ராஃபிட்டுக்காக நடத்துவது, எக்ஸாம்ஸை கமர்ஷியலைஸ் பண்ணுறது என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. தேர்வுகள் என்பது லாபத்திற்காக, தேர்வுகள் என்பது ஒரு வணிகம் என்ற அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு தேர்வுகளை பார்க்கிறது. எனவே ஒன்றிய அரசுடைய இந்த பார்வை தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். சீனாவில் உலகத்திலே மிகப்பெரிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு ஜூன் மாதம் நடத்தக்கூடிய தேசிய கல்லூரி மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு நேஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேர், நேஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதை ஜூன் மாதம் நடத்துகிறாங்க. அதில் சீனாவில் 1,30,00,000 பேர் ஒவ்வொரு ஆண்டு ஜூன் மாதம் அந்த தேர்வு எழுதுகிறார்கள். 1,30,00,000 மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வில் சீனாவில் எந்த முறைகேடும் கிடையாது. கியூபாவில் அது போன்ற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதுகிறாங்க, கியூபாவில் எந்த முறைகேடும் கிடையாது. தென்கொரியாவில் நுழைவுத் தேர்வு இருக்கிறது, அங்கே இந்த முறைகேடும் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவை சேர்ந்த இடிஎஸ் என்ற நிறுவனம், இடிஎஸ் என்ற கம்பெனி அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த கம்பெனி உலகம் முழுவதும் 5 கோடி மாணவர்களுக்கு பல்வேறு தேர்வுகள் நடத்துகிறது. அந்த தேர்வுகளையும் எந்த விதமான முறைகேடு வந்தாலும் எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் வெறும் 22 லட்சம் பேருக்கு நடத்தக்கூடிய தேர்வில் ஏராளமான முறைகேடு, பல்வேறு இடங்களில் முறைகேடுனாக்க இந்த ஒன்றிய அரசு தேர்வுகள் நடத்துவதற்கு லாயக்கு இல்லை, தகுதி என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க.
எனவே அந்த அரசு இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவியில் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதேபோல் இன்றைக்கு ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எந்த நுழைவுத் தேர்வையும் மாநில அரசுகள் மீது திணிக்கக்கூடாது.